முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் விந்தியா முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். சரக்கு வித்து சம்பாதிக்கிறது மகா பாவம். அந்த சரக்குலேயே குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது மகா பாவம். சாராயம் விற்கிறதுல ஊழல் செஞ்சவங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சதுதான் வரலாறு. மதுபான ஊழலால டெல்லியில கெஜ்ரிவால் காட்சி போச்சு, தெலங்கானால கேசிஆர் காட்சி போச்சு, ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி காட்சி போச்சு. அதே வரிசையில தமிழ்நாட்டுல ஸ்டாலினுக்கு ஆட்சி போகும். 3 நாளா டாஸ்மாக்ல ரெய்டு போயிட்டு இருக்கு. முதல் முறை ரெய்டுக்கு வந்தப்ப ஸ்டாலின் வீரன் மாதிரி சீண்டி பார்க்காத, நோண்டி பார்க்காத, தாண்டி பார்க்காத, பட்டு பார்க்காதன்னு வீரவசனம் பேசினாரு. வீடியோ எல்லாம் விட்டாரு, சீண்டாதீங்கன்னு. அமலாக்கத்துறைய இப்ப அமலாக்கத்துறை சீன்றது என்ன, நாங்க தோண்டி பார்க்கிறோம்னு 3 நாளா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவரை விட ஸ்டாலின் நினைச்சா இன்னும் பாவமா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஹிந்தி இல்ல, தமிழே ஒழுங்கா தெரியாது. இவர் எப்படி பொழைக்க போறாரு? குடியால ஸ்டாலின் தமிழன் வீட்டையும் தமிழ்நாட்டையும் கெடுத்தாரு. அதே குடி ஸ்டாலினோட ஆட்சிய கெடுக்க போது நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. விசு சார் சொன்ன மின்சாரம் கூட தொட்டு பார்த்தாதான் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல கரண்ட் பில்லையோ இல்ல குடுகுடுன்னு ஓடுற மீட்டரையோ ஒத்து பார்த்தாலே ஷாக் அடிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.